இந்த சனத்குமாரர் யார் என்று சொன்னார். சனகாதி முனிவர்களிலே ஒருவர். சனகாதி முனிவர்கள் யார்னா சனகர், சதானந்தர், சத்யானந்தர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 பேர். இந்த 4 பேர்ல இந்த சனத்குமாரர் யார்னா பிரம்மாவினுடைய ஞானத்தினால் பிறந்தவர்கள். இந்த சனத்குமாரர்கிட்ட பிரம்மா படைப்பு தொழிலே கொடுக்குறேங்கிறார். அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு வேணாம்பா, இந்த படைப்பு தொழில் பார்க்குற வேலையெல்லாம் நீயே பாரு, நான் பரபிரம்மத்தை நோக்கி செல்கிறேன் என்று சொல்லி யார்கிட்ட வரார்? ருத்ர சிவனாக இருக்கக்கூடிய சிவனிடத்திலே வந்து கேட்கிறார், எதற்காக திருநீரு நீயும் பூசி இருக்கிறாய், நானும் பூசி இருக்கிறேன். இப்ப இருக்கிற சந்தேகமே அவருக்கு என்னன்னா, திருநீரு உன்னுடைய அடிப்படையிலே நமச்சிவாய என்று சொல்லி நாங்கள் பூசிக்கொள்கிறோம், சரி, எம்பெருமானே நீயே பூசி இருக்கிறியே ஏன்னு கேட்கிறார். இந்த கேள்வி கேட்டோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த உபனிஷத்தை பார்க்குறப்ப கேட்குற கேள்வி வித்தியாசமா இருக்குன்னு வைங்களேன், அதற்கான பதில் இன்னும் பெரிதாக இருக்கும். ஏனென்றால் அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பரமாத்மாவை பார்த்து கேட்டான், எதிரில் இருக்கிறவங்களெல்லாம் நான் எப்படிப்பா கொள்றது, எதிரில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி கொள்றது? போர்க்களத்துக்கு வந்துட்டான், வந்து நின்றுட்டான், எதிரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி கொல்லட்டும், என்னால் கொல்ல முடியாதுன்னு கையில் இருக்கிற வில்ல கீழே வச்சான். உடனே கிருஷ்ண பரமாத்மா, ஏன்பா கீழே வச்ச? அதுக்கு அர்ஜுனன் சொன்னான், இல்லை, எதிரில் இருக்கிறவர் என் தாத்தா பீஷ்மாச்சாரியார், துரோணர் என் குருநாதர், கிருபாச்சாரியார் என் குருநாதர், பக்கத்தில் இருக்கிற அஸ்வத்தாமா என்னோட நண்பன், இந்த பக்கம் இருக்கிற துரியோதனன் என் உடன்பிறப்பு. அப்ப இத்தனை பேரும் எனக்கு தெரிந்தவர்களாகவும் என்னோடு பழகியவர்களாகவும் என்னை தூக்கி வளர்த்த என் தாத்தா இருக்கிறார். இவர்களையெல்லாம் கொன்று விட்டு ஒரு ராஜ்யத்தை நான் பெற வேண்டுமா? இது தேவையா கிருஷ்ணா? இது தேவையே இல்லையே, நான் இந்த போர்க்களத்தை விட்டு போயிடுறேன்னா. இப்ப இந்த இடத்துல உபனிஷத்தின் சாராம்சத்தை, வேதத்தின் சாராம்சத்தை பரமாத்மா சொன்னார். என்ன? உலகங்கள் நீ மரணத்தை நீ அவர்களுக்கு பரிசாக கொடுப்பது போலவும், உன்னால் தான் அவங்க மரணிக்கிறது போலவும் நீ ஒரு கற்பனையை உண்டாக்குற. அது கிடையாது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீ இப்போ அவங்கள கொல்றேன்னு அவங்க ஆன்மாவை கொல்றையா இல்லை உடலை கொல்றையான்னு கேட்டார். கேள்வி பாருங்க, ஆன்மாவை கொல்றையா உடலை கொள்கிறாயா? உடனே அர்ஜுனன் சொன்னான், இல்லை, நான் ஆன்மாவை கொள்வதாக தான் நினைக்கிறேன், ஆன்மாவை கொல்லவே முடியாதேப்பா, உயிர் அழியவே அழியாதே. சரி, உடனே அர்ஜுனன் சொன்னான், இல்லை இல்லை பரமாத்மா, நான் உடலை கொள்வதாகத்தான் நினைக்கிறேன். அப்படின்னா உடல் அழியாதா? இங்க இருக்கிறவங்க யாரும் மரணிக்கவே மாட்டார்களா? இல்லை இல்லை, எல்லாரும் மரணித்தே தீர்வார்கள். அப்ப மரணிக்க கூடியவர்களைத்தான் நீ மரணிக்க வைக்கிறாய், அழிக்க முடியாத ஆன்மாவை உன்னாலும் அழிக்க முடியாது. அதனால நீ உடலை கொள்கிறேன்னு சொன்னாலும் அதுவும் தவறு, நீ ஆன்மாவை கொள்கிறேன்னு சொன்னாலும் அதுவும் தவறு. ஏன்னா இரண்டுமே மரணத்தின் வாசலிலே அதை பற்றிய முழு ஆதி அந்தம் தெரிந்தவன் நான் தான். நீ ஏன் கவலைப்படுற? ஏதோ நீ கொல்றதா நினைச்ச, இல்லை, உனக்குள்ளார இருந்து பரமாத்மாவாக இருக்கக்கூடிய நான் தான் அவனை கொல்கிறேனே தவிர நீ கொல்லவில்லை என்று விளக்கினார். அதுதான் பகவத்கீதை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய எதிர்குஷாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த 18 அத்தியாயங்களுடைய சாராம்சத்தை கண்ணதாசன் கிட்ட கொண்டு வந்து கர்ணன் படம் எடுக்கும்போது அவர்கிட்ட கொடுத்து 18 அத்தியாயங்கள் பகவத்கீதை, அதே போல 18 அங்கங்களாக இருக்கக்கூடியதான் மகாபாரதமும். இந்த 18 அத்தியாயத்தினுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தையும் நீ 18 வரிக்குள்ளார எழுதி தர முடியுமான்னு கேட்டார் தயாரிப்பாளர். கண்ணதாசன் எழுதினார். அந்த 18 வரிகளை, பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை 18 வரிகளிலேயே கொடுத்தான். அதுதான் கண்ணதாசன். அந்த கவியரசுங்கிற பட்டம் அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, 18 வரியில பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை பரமாத்மா பகவத்கீதையிலே சொன்னதை எளிமையாக நம்முடைய தமிழ் மொழியிலே அவர் நமக்கு கொடுத்தார். அது இதுதான். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆத்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும், ஓர் நாள் என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே
போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்கன்னு முடிச்சார் கண்ணதாசன். இது பகவத்கீதை அப்படியே சாராம்சமாக பிழிந்து கொடுத்தது. நீ மரணத்தை என்னத்துக்குப்பா கவலைப்படுற? நீ கொல்றன்னு நினைக்கிறியா? நீயா கொல்ற? நான் தான் யா கொல்றேன். இதுக்கு எல்லாம் சூத்திரதாரி யாரு? காரணகர்த்தா யாரு? நான் தானே. அப்புறம் தான் அர்ஜுனன் உணர்ந்து கொண்டான். ஆஹா, நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்றல்லவா நினைத்து கொண்டிருந்தேன். இல்லை, நம்ம நினைக்கிற வரைக்கும் அது வெற்றி பெறவே முடியாது. அதுக்கெல்லாம் சரியான சூத்திரத்தை அவர் வச்சிருப்பார் பரமாத்மா. இப்ப அதே போன்றது ஒரு கேள்வியை தான் எப்படி அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேள்வி கேட்டானோ அதே போன்றது ஒரு கேள்வியை தான் யார் கேட்டார்? சனத்குமாரர் யாரிடம் கேட்டார்? ருத்ரசிவனிடம் கேட்டார். எதுக்காகப்பா திருநீரு 3 கோடுகளாக இடுகிறோம்? நீயும் இட்டு இருக்கிறாயே, அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே சிவன், ருத்ர சிவன் அதற்கு ஒரு அர்த்தம் சொன்னார், அதற்கு காரணம் சொன்னார். என்ன காரணம் என்றால், சிவபெருமானுக்கு 5 முகங்கள். என்னென்ன முகம்? சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், ஈசானம், அகோரம், தத்புருஷம். அதோ முகம் மறைந்திருக்கக்கூடிய 6வது முகம். இந்த 5 முகங்களின் அம்சமாக இருக்கக்கூடியது 5 பசுக்கள். 5 முகங்களின் அம்சமாக இருக்கக்கூடியது 5 பசுக்கள். ஒன்று காமதேனு, 2வது காராம்பசு, 3வது சுரபி பசு, 4வது சுசீலா, 5வது சுமனா. இந்த 5 பசுக்களினுடைய சாணத்தையும் எடுத்து அதை அக்னிக்கு இரையாக்கி அதன் மூலமாக வருகின்ற அந்த பஸ்பத்தை, அது என்ன பஸ்பம்? அக்னியினால் பஸ்பமாக்கப்படுவதனால் அது அக்னிஸ்திரி பஸ்பம். வாயுவினால் பஸ்பமாக்கப்பட்டால் அது வாயுத்ரி பஸ்பம். ஜலத்தினால், நீரினால் பஸ்பமாக்கப்பட்டால் அது ஜலத்ரி பஸ்பம். அதே நேரத்தில் காற்றினால் பஸ்பமாக்கினால் அது ஸ்வவம்மி பஸ்பம். அதே நேரத்தில் நெருப்பினாலும் நீரினாலும் நிலத்தினாலும் 5 பூதங்களினாலும் பஸ்பமாக்கப்பட்ட அந்த சாம்பலை எடுத்து தன்னுடைய 3 கோடுகளாக இதனால் உருவாக்கப்படுவது, இப்படி நினைத்து தான் அந்த சாம்பலையை உருவாக்கணுங்கிறார். அந்த உபனிஷத்தில் என்ன சொல்றார்? இப்படி நினைத்துத்தான் அந்த சாம்பலையை, அந்த திருநீற்றையே நீங்கள் உருவாக்க வேண்டும். சரி, இப்படிப்பட்ட அந்த உருவாக்கப்படுகின்ற அந்த சாம்பல் இந்த 3 கோடுகளாக இடுவதனுடைய அர்த்தம் என்ன? சாம்பல் உருவாக்குறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டீங்க, திருநீர் உருவாகிவிட்டது. இதை இடுவதற்கு என்ன அர்த்தம்? முதல் கோடு